தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். வருகிற 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலையில 9 மணிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் கோயமுத்தூர்ல பஞ்சபூத கிரியா வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு குருவருளால் திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு மனசுல தோணலாம், என்ன சார் பஞ்சபூத கிரியாங்கிறாங்க? பஞ்சபூதம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கிரியானா இணைதல், என்னன்னா ஒரு செயல்துன்னு அர்த்தம். இந்த பஞ்சபூத கிரியா வச்சு என்ன பண்ண போறோம்? ஆமாங்க பிரியமானவர்களே, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. பஞ்சபூதங்களால ஆன இந்த யூனிவர்ஸ் தான் இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பையும் தோற்றுவிச்சிருக்குது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்லிடுறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஆரோக்கியமா இருப்பாங்க, படபடன்னு பேசுவாங்க, எல்லாத்துலயும் வேகமா இருப்பாங்க. ஒரு சிலர் பாருங்க ரொம்ப மென்மையா அமைதியா இருப்பாங்க, மெதுவாக தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இன்னொருத்தங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க, ரொம்ப மௌனியா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி சென்டிமெண்ட்லேயே மாட்டிக்கவே மாட்டாங்க, தப்பிச்சு ஓடிடுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு குணம். ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, நமக்கு 6 ஆதார மையங்கள் இருக்குது, சக்தி மையங்கள் இருக்குது, சக்கரங்கள் இருக்குது. இந்த 6 ஆதார மையங்கள்ல 5 ஆதார மையங்கள்ல இந்த பஞ்சபூதங்கள் கனெக்ட் ஆயிருக்குது. அதாவது மூலாதாரத்துல ஒரு பஞ்சபூதமும் ஒவ்வொரு அந்த மாதிரி மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம விசுக்தி வரைக்கும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் கனெக்ட் ஆயிருக்குது. சரி, இந்த வகுப்புல என்னங்க சார் சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா, உங்களோட பிறந்த நாள், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்க பேரு, இதை வச்சு உங்களுக்கு பஞ்சபூத தத்துவத்துல எந்த தத்துவம் அதிகமா இருக்குது, ஸோ அந்த அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது, மன பிரச்சனை என்ன, உடம்பு பிரச்சனை என்ன, இதை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ எந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் அதிகமா இருக்குதோ அது கூட இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கிற பூதங்களை எப்படி சாந்திப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது, இந்த அதிகரிக்கக்கூடிய தன்மை எப்படி கம்மி பண்ணி எல்லாமே பேலன்ஸா கொண்டு வரக்கூடிய ஒரு தத்துவத்தை இந்த வகுப்புல சொல்லி கொடுக்க போறோம். அதனால இந்த வகுப்புல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஆதார மையங்கள்ல பஞ்சபூதங்கள் கான்செப்டை எலிமெண்ட் கனெக்டா இருக்கிறதுனால அதை சாந்தப்படுத்தி பொறுமைப்படுத்தி நல்லா ஒர்க் பண்ண வைக்கணும். அப்படின்னா முதல்ல அந்த கிளென்சிங் பண்ணணும், தூய்மைப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும், அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகளை வெளியேற்றணும், அது ஒரு ப்ராசஸ். ரெண்டாவது, இந்த சக்கரங்களை, சக்தி மையங்களை நல்லா தூண்டி விடணும், அதை நல்லா உபயோகப்படுத்தி நல்லா செயல்படுத்தணும். மூணாவது, அப்படி இம்பேலன்ஸா இருக்கிறத பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்காக சில யோகாசனங்கள், சில பிரத்யேகமான சக்தி வாய்ந்த மூச்சு பயிற்சிகள், சில மந்திர ஜபங்கள், சில தூண்டிவிடும் விஷயங்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஜாதக அடிப்படையில, என்ன சார் ஜாதகத்தை பத்தி பேசுறாரு நினைக்காதீங்க, சூரியன் சந்திரன் இல்லாம உலகமே இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி, உங்க நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி எப்படி இந்த பஞ்சபூதத்துல ஒரு பூதம் உங்களுக்கு அதிகமா இருக்குது சார், எனக்கு நான் எந்த தத்துவத்துல செயல்படுறேன் சார் அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சு சொல்லிடுவோம். இந்த வகுப்புக்கு வரணும்னு விருப்பப்படுறவங்க உங்களோட பேரு, உங்களோட ஊரு, நான் பஞ்சபூத கிரியா வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் போடுங்க. அதுக்கப்புறம் நாங்க ஒரு விஷயத்தை அனுப்புவோம். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஓகே அப்படின்னா இந்த நீங்க வகுப்புல கலந்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களோட பேரு, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரு, உங்களோட பேர், இது எல்லா டீடைல்ஸ், இந்த 5 டீடைல்ஸ் போட்டு நீங்க எங்களுக்கு அனுப்பணும். எப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புனீங்கன்னா உங்களோட பஞ்சபூத தத்துவம் என்னங்கிறத நாங்க எடுத்து வச்சு நீங்க கிளாஸ்க்கு வரும்போது கொடுப்போம். சில பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும், சார் நான் பிறந்த ஊரும் தெரியாது, பிறந்த தேதியும் தெரியாது, பிறந்த நேரம் தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாதுனாலும் பரவாயில்ல, நீங்க பேசாம நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அங்க வாங்க, நாங்க சில ப்ராசஸ் கொடுப்போம், அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க பஞ்சபூத தத்துவத்தில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம மனதையும் உடலையும் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி சக்தி நிலையில் நம்ம செயல்படுறதுக்காகத்தான். இங்க பாருங்க, யோகியும் ஞானி முனிவர்கள் ரிஷிவங்கள்லாம் நிறைய தத்துவங்களை சொல்லியிருக்கிறாங்க. நாம ஏன் இவ்வளோ கிளாஸ் நடத்துறோம், வாசி சொல்லி கொடுக்குறோம், நம்ம வேற விதமான யோகாசனங்கள் சொல்லி கொடுக்குறோம், ஒஜா சொல்லி கொடுக்குறோம். ஏன் சார் இவ்வளோ சொல்லி கொடுக்குறீங்க நீங்க கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒன்னுலையாவது மனுஷனோட மனம் கரைஞ்சு போய் அவனோட உடம்பும் மனதும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான். இத்தனை தெய்வங்கள் இருக்கிறாங்க, இத்தனை குருமார்கள் இருக்காங்க, இத்தனை மலர்கள் இருக்குது, எல்லாமே நிறைய இருக்குது இந்த உலகத்துல. நமக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வகுப்புகள்லாம். விருப்பம் இருக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி டிஸ்பிளேல தெரியுற இந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்களை
நாங்க தொடர்பு கொள்றோம். விருப்பம் இருக்கிறவங்க வந்து கலந்துக்குங்க. உங்க அனைவரையும் 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.